The time period of a simple pendulum is 2 seconds. If its length is increased by 4 times, then its period becomes. ஒரு சிம்பிள் pendulum டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க 2 செகண்ட்ஸு. சப்போஸ் அந்த சிம்பிள் pendulum லென்த்தை வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் டைம் பீரியட் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இதில் வந்து டைம் பீரியடு லென்த்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம். ரிமைனிங் ஆல் தி திங்ஸ் ஆர் என்னது கான்ஸ்டன்ட்ஸ். ரிமைனிங்னா ஒன்று ஆக்சிஜன் டியூ டு கிராவிட்டி வந்து கான்ஸ்டன்ட் தான், பட் பர்டிகுலர் பிளேஸு. ஸோ யூ டு கம்பேர் டைம் பீரியட் அண்டு லென்த்து. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த டைம் பீரியடுக்கும் லென்த்துக்குள்ள ரிலேஷன். அதை பேஸ் பண்ணி தான் என்னென்னா அந்த சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? கம்பேரிசனுங்கும் போது அது உங்களுக்கு T1/T2 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இனிஷியல் டைம் பீரியட் வந்து T1, ஆஃப்டர் லென்த் இன்க்ரீஸ் T2ன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னா T = 2π² வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ T is dilutional to L √L. அப்போது T2/T1ங்கிறது √L2/L1 வந்துடும். இப்போ L2ங்கிறது என்னென்னா உங்களுக்கு 4 times L1, அது இனிஷியல் லென்த் L1ங்கும் போது லென்த் இஸ் இன்க்ரீஸ் பை 4 times L2 = 4L1 வச்சுருக்கும். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4L1/L1 வரும். L1 கேன்சல் ஆனால் √4. ஓகேவா? அப்போது உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு 2 வரும். √4ங்கிறது ரூட் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து 4/2 வரும். 2 seconds. ஓகேவா? ஸோ அப்போது T1 = √4L1 × 2 அப்படிங்கும்போது 2 என்னது உங்களுக்கு 4 seconds. ஏன்னா T1ங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு 2 seconds வருது. T2/T1 தான் உங்களுக்கு 2 வந்துச்சு. அப்போ ஆல்ரெடி T1ங்கும் போது 2 secondsனால 2 2s are 4. ஸோ 4 secondsங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.